மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வீரவநல்லூரில் உள்ள மயோபதி பிசியோதெரபி மையத்திற்கு 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அகில உலக ரோட்டரியின் 8 சங்கங்கள் இணைந்து இந்த உபகரணங்களை வழங்கின. மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை தலைமையில் விழா நடைபெற்றது. வழங்கப்பட்ட உபகரணங்களில் நவீன பிசியோதெரபி சிகிச்சைக்கான கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சக்திமான் ரோட்டரி பார்க் ஆகியவை அடங்கும். இந்த உபகரணங்கள் மையத்தின் சேவைகளை மேம்படுத்தவும் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் உதவும். மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை ரோட்டரி கிளப்புகளின் சமூக சேவைக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் மயோபதி பிசியோதெரபி மைய பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெங்களூர் சிட்டி சென்டர் ரோட்டரி சங்கம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெங்களூருவை சுற்றியுள்ள அரசு பள்ளிகளுக்கு 515 மேஜைகள் மற்றும் இருக்கைகளை அன்பளிப்பாக வழங்கின. இதன் மதிப்பு 12 லட்சம் ரூபாய். தீர்த்தஹள்ளி ரோட்டரி சங்கம் போதைப்பொருள் விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை நடத்தியது. சங்க தலைவர் பரத்குமார் இதனை வழிநடத்தினார். நந்தியால் ரோட்டரி சங்கம் தெருவோர வணிகர்கள் 20 பேரை வெயிலில் இருந்து காக்க பெரிய குடைகளை வழங்கியது. இதன் மதிப்பு 45,000 ரூபாய். சங்க தலைவர் டண்டே தஸ்தகிரி இதனை வழங்கினார். மல்காபூரில் உள்ள ரோட்டரி சங்கம் விவசாயிகள் நலனில் கவனம் செலுத்தி வருகிறது. அண்மையில் கரும்பு வயல்களில் பணிபுரியும் பெண்களை வெப்பத்திலிருந்து காக்கும் வகையில் வெள்ளை மேலங்கிகளை இந்த சங்கம் வழங்கியது. கோலாப்பூர் சிட்டி ரோட்டரி சங்கம் மால்வாடியில் உள்ள KS சௌகுலே உயர்நிலைப் பள்ளிக்கு மேஜைகள் மற்றும் இருக்கைகளை வழங்கியது. இதனை முன்னாள் மாவட்ட ஆளுநர் வாசுதேவ் தேசிங்கர் வழங்கினார்.